Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிலபஸ் 2025 ல இருந்து 26 க்கு உள்ளது கிளாஸ் 12. ஓகேவா? ஓகே, பாருங்க இது பிசிக்ஸோட சிலபஸ். ஓகேவா? பிசிக்ஸ்ல ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர் என்ன சிலபஸ் இருந்துச்சோ மோர் ஓவர் அதே சிலபஸ் தான். ரொம்ப பெரிய சேஞ்ச்லாம் இல்லை. ஓகேவா? இப்போ வரையும் எந்த சேஞ்சும் இல்லை. சரி, இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 14 லெசன்ஸ் இருக்கும். ஓகேவா? லெசன் வைஸ் பாத்தீங்கன்னா you have 14 lessons. ஸோ யூனிட் வைஸ் பாத்தீங்கன்னா 9 யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ். ஒன்று எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட், இன்னொன்று வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த ரெண்டு லெசனையும் நீங்க தனித்தனியாக செப்பரேட்டாலாம் படிக்காதீங்க, போகும்போது கம்பைண்டாக அப்படியே மூவ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது ரெண்டுமே ரிலேட்டட். ஓகேவா? இதுல இருக்க பாதி டாபிக் இதுல அப்படியே கவர் ஆகும். ஜஸ்ட் டேர்ம்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரலாக எலக்ட்ரிசிட்டி லெசன் படிச்சிருப்பீங்களா 10th, அதை பேஸ் பண்ணி தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து கிர்ச்சாஃப் லாஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? சர்க்கியூட்டை வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. ஓகேவா? இது ஈஸியான லெசன் தான். பட் ஆனால் சர்க்கியூட் சால்வ் பண்ணுறது இன்னும் கிளியர் கட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மேக்னட்டிசம் பொறுத்த வரைக்கும் 2 லெசன் இருக்குது. ஒன்று வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், அடுத்து மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ஸ். இது ஃபுல்லி தியரி, 80% தியரி. ஆனால் இதில் டெரிவேஷன்ஸ் அதிகம். ஓகேவா? இதில் இருக்க டெரிவேஷன் கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க, அந்த பேட்டர்ல உள்ளது தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 லெசனுக்கும் சேர்த்து 16 மார்க் வெயிட்டேஜ். அடுத்து இந்த 4, 5 and 6, 7 இந்த 4 லெசனுக்கு சேர்த்து 17 மார்க்ஸ். இல்ல எலக்ட்ரோமேக்னட்டிசம், இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின் போது 2 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான அண்ட் ஈஸியான லெசன். இது மோஸ்ட்லி தியரி அண்ட் திஸ் இஸ் சம்ஹவ் டெரிவேஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுவும் இம்பார்ட்டன்டான லெசன். 7th லெசன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னும் போது இட்ஸ் ஃபுல்லி தியரி. இல்லை ஃப்ரீக்வன்சி, ஆம்பிளிடியூடு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி, அதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டா போகும். அப்ராக்சிமேட்லி இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர், அந்த மாதிரி அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். ரொம்ப எலாபரேட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. எந்த வேவ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, யூசஸ் அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா? ஆப்டிக்ஸ் அப்படின்னும் போது ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இது இருக்கிறதே கொஞ்சம் ரே ஆப்டிக்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியான லெசனாக இருக்கும். வே ஆப்டிக்ஸ் கொஞ்சம் சின்ன லெசன் தான். ஏன்னா இதை விட இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேவா? சம்ஸ் மட்டும், மற்றதெல்லாம் ஈஸி தான் கான்செப்ட். டியர் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ் இது பார்க்கும்போது இது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச லெசன் ஆக்சுவலி. ஆட்டம் அண்ட் நியூக்ளியை பார்க்கும்போது ரெண்டுமே வந்து கம்பைண்டாக படிங்க. ஏன்னா இது ரெண்டுமே கம்பைண்டாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 3 லெசனுமே சேர்த்து you will get 12 marks. தென் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டு எல்லாமே சேர்த்து 18 மார்க்ஸ். ஸோ சாலிடாக உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸில், அதாவது செமிகண்டக்டரில் 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்லாம் 8 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த வாட்டி 7 மார்க்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸியான லெசன் தான். ஒரே கான்செப்ட், சிம்பிளான கான்செப்ட், அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ பக்கா லெசன். ஓகேவா? ஸோ எலாபரேட்டர் சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு அதோட சிலபஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இதோட சிலபஸ். ஓகேவா? ரெண்டுத்தையும் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கூலும் லா ஆஃப் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மல்டிபிள் சார்ஜுக்கு எப்படி இருக்கும், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்ன, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் எப்படி இருக்கும், டைபோல்னா என்ன, டார்க் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், காஸ் தியரம் அப்ளிகேஷன்ஸ் டு ஃபைண்ட் டியூ டு தி இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயர், பிளேன் ஷீட் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகேவா? இன்சைட் அண்ட் அவுட் சைட். இதுல இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட். செகண்ட், நான் எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம், கடைசியில் உள்ள டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது கடைசி டாபிக், இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக்லயும் பாருங்களேன், ரெண்டுமே சேமா இருக்கும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன, டிஃபரன்ஸ்னா என்ன, பாயிண்ட் சார்ஜ்ல எப்படி இருக்கும், டைபோல்ல எப்படி இருக்கும். ஓகேவா? ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா என்ன, எனர்ஜி 2 பாயிண்ட்ஸ்ல எப்படி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன, ஃப்ரீ சார்ஜ் அப்படின்னா என்ன, டை எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரிக் போலரைசேஷன் என்ன,
capacitor, capacitance, combination of capacitor in series and parallel, capacitor in a parallel plate capacitor without or with the electric medium between the plates, energy stored in the capacitor. அவ்வளவுதான். இதுல இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா டெரிவேஷன்ல இல்ல ஃபார்முலாஸ் மட்டும் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர். ஓகேவா? சரி, அடுத்த லெசன் பாத்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரையும் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் எலக்ட்ரிக் சார்ஜ் மெட்டாலிக் கண்டக்டர்ல எப்படி இருக்கும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங் இந்த லெசன்ல. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டி இது இம்பார்ட்டன்ட். ஓம்ஸ் லா, விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்பாங்க, கிராஃப் கேட்பாங்க. ஓகேவா? கிராஃப் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. கிராஃப் கொடுத்துட்டு இது ஓமிக்கா நான் ஓமிக்கா அப்படிலாம் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்ன, பவர்னா என்ன, இது நீங்க 10th படிச்சது தான். P ஈக்குவல் டு V இன்டு I. கரெக்டா? சேம் ஃபார்முலா. Temperature dependent resistance, internal resistance of a cell, it's a important thing. Okay, internal resistance of a cell compulsory கேக்குறாங்க. Potential difference கேக்குறாங்க. Okay, combination of cells in series, parallel, Kirchhoff rule and Wheatstone bridge. இல்ல Wheatstone bridge, Kirchhoff rule is a second part, final part. Okay, so it's most important. அடுத்து magnetic effect of current and magnetism அப்படின்னு பார்க்கும்போது பயோசாவர்ட்ஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க ஆஸ்ட்ரேட் எக்ஸ்பெரிமெண்ட்ல. பயோசாவர்ட் லா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதோட அப்ளிகேஷன்ஸும் கம்பல்சரி நிறைய எக்ஸாம்ல கேட்குறாங்க. ஆம்பியர் லா கேட்குறாங்க, அதோட அப்ளிகேஷன் கேட்குறாங்க. இது 2 டாபிக்கா, பயோசாவர்ட்ஸ் லா அதோட அப்ளிகேஷன், ஆம்பியர் சர்க்யூட் லா அதோட அப்ளிகேஷன். அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட் சொலினாய்டு எப்படி இருக்கும், அது குவாலிட்டேட்டிவ் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி மட்டும். ஃபோர்ஸ் ஆன் மூவிங் சார்ஜ் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எப்படி இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல எப்படி இருக்கும், பேரலல் பிளேட்ஸ்ல எப்படி இருக்கும். ஓகேவா? டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கரண்ட் லூப் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இதுல செகண்ட் பார்ட் அப்படின்னும் போது மூவிங் காயில் கேலோமீட்டர், கரண்ட் சென்சிட்டிவிட்டி, கன்சர்வேஷன் ஆஃப் அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர். கேலோமீட்டர், அம்மீட்டராகவும் வோல்ட் மீட்டராகவும் எப்படி கால்குலேட் பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ லாஸ்ட் பார்ட் இன் திஸ். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கேலோமீட்டர். ஓகே, மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் இதுல வந்து எல்லாமே மோஸ்ட் 80% தெரியும். பார் மேக்னெட் அண்ட் ஈக்குவலன்ட் சொலினாய்ட்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு மேக்னெட்டிக் டைபோல் அலாங் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ், இது எல்லாமே டெரிவேஷன்லாம் கிடையாது, சும்மா ஃபார்முலாஸ் பண்ணுறோம். டார்க் ஆன் மேக்னெட்டிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரி, இதோட செகண்ட் பார்ட் பார்க்கணும்ல. செகண்ட் பார்ட் போது இதுதான் paramagnet, diamagnet, ferromagnet ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு தெரியணும். ஓகேவா? வித் அண்ட் வித்அவுட் எக்ஸாம்பிள். மேக்னடைசேஷன் ஆஃப் மெட்டீரியல் என்ன, டெம்பரேச்சர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில என்ன டிஃபரன்ஸை கொடுக்கும், எஃபெக்டை கொடுக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இது வந்து இருக்கிற குட்டியான லெசன். ஓகேவா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன, ஃபாரடே லா, இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னா என்ன, கரண்ட் என்ன, லென்ஸ் லா, செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அவ்வளவுதான். இந்த டாபிக் மட்டும் செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு டெரிவேஷன் இருக்கு, குட்டியான டெரிவேஷன், அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஈஸியான டெரிவேஷன் தான். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், பீக் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ரியாக்டன்ஸ் அண்ட் இம்பிடன்ஸ், எல்சிஆர் சர்க்யூட், ஃபேஸர் டயக்ராம் மட்டும். ஓகேவா? ரெசனன்ஸ் பவர் இன் ஏசி சர்க்யூட், பவர் ஃபேக்டர் என்ன, வாட்லெஸ் கரண்ட் என்ன, ஏசி ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? லாஸ்ட் ஏசி ஜெனரேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பிகாஸ் இட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஆனால் இப்போ ஏசி இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், ஏசி ஜெனரேட்டர். ஓகேவா? லாசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் இருக்கு. மேக்னடைசேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் ஐடியா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் வேகா இருக்க மாதிரி, ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி ஈஸி தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா என்ன, அதோட கேரக்டர்ஸ், அவ்வளோதான். டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்னென்ன வேவ்ஸ் இருக்கு, ரேடியோ வேவ்ஸ் இருக்கு, மைக்ரோவேவ்ஸ் இருக்கு, இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ராவயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், இது எல்லாத்தோட யூசஸ். ஃபேக்ட், ஃப்ரீக்வன்சி என்ன, ரெசனன்ஸ் என்ன, அவ்வளோதான். ஓகே, இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். அடுத்து வால்யூம் 2 அப்படின்னு போகும்போது வால்யூம் 2ல ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல செகண்ட் டாபிக் பாத்தீங்களா, மைக்ரோஸ்கோப், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், பவர், இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மறந்துடாதீங்க. சரி, ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னும் போது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ஸ்பெரிக்கல் மிரர், மிரர் ஃபார்முலா, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர், இது ஒரு 3 மார்க்
ஓகேவா. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், லென்ஸ், தின் லென்ஸ் ஃபார்முலா, இதெல்லாம் டெரிவேஷன்ஸ். ஓகேவா. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, மேக்னிஃபிகேஷன், பவர் ஆஃப் லென்ஸ், இதெல்லாம் டெரிவேஷன்ல குட்டி குட்டி கான்செப்ட்ஸ். Combination of thin lens in contact, refraction of light through a prism. Okay. Wave optics la wave front and eigen principle important. Okay. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 mark 3 mark இல்ல 5 markல ஒரு சப்டிவிஷனா கேட்டிருக்காங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. Reflection and reflection of plane wave in a plane surface using wavefront. ஓகேவா. இது வந்து eigen principle ஓட applications. Reflection or refraction ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு கேட்டிருக்காங்க. Proof of law of reflection, refraction using eigen principle. Interference and Young's double slit experiment and expression for fringe with derivation illa. ஓகேவா. டெரிவேஷன்னால ஃபைனல் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். கோஹெரண்ட் சோர்ஸ் அண்ட் சஸ்டைன்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் டைஃப்ராக்ஷன் டியூ டு சிங்கிள் ஸ்லிட் வித் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமா. ஓகேவா. டெரிவேஷன் இல்ல, குவாலிட்டேட்டிவ்ல என்ன டெரிவேஷன்ஸ்லாம் இல்ல, டைரக்டா. டியர் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், டியர் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எர்த்ஸ் அண்ட் லெனார்ட்ஸ் அப்சர்வேஷன்ஸ். ஓகேவா. ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தேவை, இம்பார்ட்டன்ட். Matter, waves and wave nature of particle, de Broglie relation. De Broglie relation is the most important because it's a last topic. Photoelectric effect ஓட experimental study. அவ்வளவுதான், குட்டிதான். ஆனா லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த சிலபஸ் லைட்டா. ஓகேவா. ஓகே, ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை அப்படின்னு பார்க்கும்போது ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட், போர் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரேடியஸ் இன் த nth possible orbit, velocity and the energy of electrons in n orbit, hydrogen line spectrum. குவாலிட்டேட்டிவ் மட்டும், டெரிவேஷன்ஸ் கிடையாது. நியூக்ளியை அப்படின்னு பார்க்கும்போது காம்போசிஷன் ஆஃப் சைஸ் அண்ட் சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ், காம்போசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா என்ன, மாஸ் எனர்ஜி ரிலேஷன் தேவை, மாஸ் டிஃபெக்ட்னா என்ன, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியர்னா என்ன, இது ஒரு வேரியேஷன், மாஸ் நம்பர், நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன், இதெல்லாம். ஓகேவா. இந்த ரெண்டு லெசனும் ஈஸியாக தான் இருக்கும். எலக்ட்ரானிக் டிவைஸில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் அண்ட் இட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். எனர்ஜி பேண்ட் இன் கண்டக்டருக்கு எப்படி இருக்கும், செமிகண்டக்டருக்கு எப்படி இருக்கும், இன்சுலேட்டருக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். தியரிக்காக, அதாவது டெரிவேஷன் மாதிரி இல்லை. இன்டென்சிக் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் என்ன, பி டைப் கண்டக்டர் என்ன, பிஎன் ஜங்ஷன் என்ன. அதுக்கப்புறம் IV characteristics in forward and reverse bias, applications of diode as a rectifier, half wave full wave எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஓகே, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சாலே போதும். பிசிக்ஸ் சிலபஸ் மோர் ஓவர் ஈஸி. ஓகேவா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஈஸி தானே. இதையும் ஒவ்வொரு லெசனா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் இஃப் டைம் பர்மிட்ஸ். ஓகேவா. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா கவர் பண்ண முடியுதோ கவர் பண்றேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு டீடைலா படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.